ஹாய் வியூவர்ஸ், வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் அன்னபூர்ணா ஹோட்டல் ஸ்டைலில் இட்லி, தோசை, சப்பாத்தி இது எல்லாத்துக்கும் செட் ஆகிற மாதிரி செம்ம டேஸ்டான கார சட்னி செய்கிறது எப்படின்னு சொல்லி பார்த்துடலாங்க. சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கி பச்சையாக மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க. கூடவே ஒரு பல்லு பூண்டும் சேர்த்திக்கலாங்க. கூடவே தக்காளியும் சேர்த்திக்கலாங்க. வரமிளகாயும் சேர்த்திக்கலாங்க. கடலைப்பருப்பும் கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாங்க. இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாங்க. தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாங்க. இப்போ ஒரு கடாயில் கடலெண்ணெய் சேர்த்திக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கலாங்க. கூடவே கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இப்போ இதில் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்ச மசாலா பொருளை சேர்த்துக்கலாங்க. அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. அரை டம்ளர் அளவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. நல்லா கொதிக்க விட்டுடலாங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுறணுங்க. பாருங்கள், நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய அன்னபூர்ணா ஹோட்டல் ஸ்டைலில் கார சட்னி வந்து ரெடிங்க. இந்த கார சட்னி வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே செட் ஆகுங்க. இந்த கார சட்னி செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுங்க, 5 நிமிஷம் தான் ஆகும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு மட்டும் வேறு லெவலில் இருக்கும். ஃபைனலாக வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே.